Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் ஆங்காங்கே பள்ளங்களில் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இடி தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் மடவார் வளாகம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு எதிரே உள்ள தாமரை குளத்தில் உள்ள மண்டப கோபுரத்தில் இடி தாக்கியதில் கலசம் சேதமடைந்தது. இதேபோல பெரிய பகுதியைச் சேர்ந்த மீன்பாசி குத்தகை ஊழியர் லிங்கராஜ் இடி தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.